இன்னைக்கு பேசுகிறார்கள், யார் யாரோ பேசுகிறார்கள். இன்றைக்கு தினகரனுக்கு இல்லை, சசிகலாவுக்கு இல்லை, துரோகி மன்னார்குடி கூட்டத்துக்கு இல்லை. அம்மாவிடம் இருந்தோம், செல்வாக்கு பெற்றோம், சம்பாதித்தோம், எப்படியோ சென்றோம். உயிரை விட்ட கட்சி நன்றாக இருக்க வேண்டும் அவர் நினைக்கலாம் அல்லவா? நீ எந்த தொடர்பு உள்ளவர் இந்த கட்சிக்கு? ஒண்ட பிடாடி ஊர் பிடாரியை விரட்டியதை போல இன்றைக்கு தினகரன் திடீர் சசிகலாவுக்கு கல்யாணமானது கருணாநிதி தலைமையில் தான். இது தெரியுமா உங்களுக்கு? நடராஜனுக்கும் சசிகலாவுக்கும் திருமணம் நடத்தியது கருணாநிதி. அவர்கள் அந்த பாணியிலே வந்தவர்கள். ஏதோ ஒரு விபத்து காரணமாக உள்ளே வந்து இந்த கட்சியை ஒரே நாளிலே ஹைஜாக், இந்த விமானத்தை கடத்தி செல்வார்கள் தீவிரவாதி. அதே போல இந்த கட்சி அப்படியே ஒரே நாளிலே தினகரன் தூக்கிட்டு போயிட்டு ஆட்சி அடைஞ்சவன்னு பார்த்தா அப்பா விடுவாங்களா? 90% என்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தான் சொல்லிட்டு 28 கோடி ரூபாய் அவர் மேல ஃபைன் போட்டுக்கிறாங்க. 1000 ரூபாய் ஃபைன் போட்டாலே P1 ஸ்டேஷன்ல 3 தடவை பண்ணா குண்டா செக்ல போடுறான். 28 கோடி ரூபாய் அப்படி போனாலும் எத்தனை வருஷம் ஜெயில் போவா? நீங்களே கணக்கு போடுவோம். தியாக செம்மணி எனக்கு பிடிக்காததே அதுதான். அந்த போஸ்டரை பார்த்தேன். தியாக திருவுரு சசிகலான்றாங்க. தலையில அச்சுக்கணும். இதுதான் நம்ம தலைவிக்கிறான் இந்த கட்சியில. இதெல்லாம் தலைவிதி. கட்சியை காப்பாற்றுறதுக்கு இந்த ஏற்றுத்தான் ஆகணும். இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுகவை எதிர்த்து சென்றவர்கள் எவன் உருப்பிட்டு இருக்காங்க? நீங்கள் சொல்லுங்க, யாராவது ஒருவர் சொல்லுங்கள். இந்த கட்சியை வென்றது இங்கிருந்து துரோகம் செய்து சென்றவர்கள் வென்றதாக சரித்திரமே இல்லை. தினகரா, நீ கூட சரிதான். ஒரு நாளைக்கு தூக்கு மாட்டிக்கொண்டு சாகிறார்களா இல்லையான்னு பாருங்க. பேசுகிறார்கள், யார் யாரோ பேசுகிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தவுடனே இந்த கட்சி அவ்வளவுதான் என்று கருணாநிதி நினைத்தார். கருணாநிதி நினைத்து என்னென்னவோ சாகசமெல்லாம் செய்து அவர் வந்தார். அப்பொழுது நமக்குள்ள ஒரு 2 பிரிவு ஆகிவிட்டது. ஜானகி அணி என்றும் புரட்சி தலைவர் அணி என்றும் ஆயிற்று. இருந்தாலும் கூட அதை பார்க்காமல் இந்த 2 பேர் பிரிந்ததனால் இரட்டை இலை காணாமல் போய்விட்டது. தற்காலிகமாக இதை இணைத்து பிரிய வேண்டும் என்று ஒரு முற்போக்கு எண்ணமாக, ஒரு பெருந்தவத்தின் எண்ணமாக, ஒரு பெருந்தன்மையாக ஜானகி அம்மையார் புரட்சி தலைவி அம்மாவிடம் நீங்களே கட்சியை பாருங்கள், உங்களிடம்தான் கட்சி சிறப்பாக இருக்கும் என்று கருதி அன்றைக்கு கொடுத்ததால் அம்மா அவர்கள் சாதித்து காட்டினார்கள். அந்த பெருந்தன்மை, அந்த உன்னதமான குணம் ஜானகி அம்மையாருக்கு இருந்தது. இன்றைக்கு தினகரனுக்கு இல்லை, சசிகலாவுக்கு இல்லை, துரோகி மன்னார்குடி கூட்டத்துக்கு இல்லை. அவர்கள் ஏன் விட்டு போலாமே? அம்மாவிடம் இவ்வளவு காலம் இருந்தார்கள். அவர்கள் 100க்கு கணக்கானவர்கள் பேர் கோடீஸ்வரர்கள் ஆயிருக்கிறார்கள். அம்மாவிடம் இருந்தோம், செல்வாக்கு பெற்றோம், சம்பாதித்தோம், எப்படியோ சென்றோம். இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும். அந்த அம்மா அவர் நடத்திய கட்சி, உயிரை விட்ட கட்சி நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நினைக்கலாம் அல்லவா? ஜானகி அம்மையார் அவர்கள் நினைத்தார்கள். அந்த காலத்தில் 1988ஆம் ஆண்டு ஜானகி அம்மையார் அவர்கள் நினைத்து அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டு நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று சொன்னதால் இந்த இயக்கம் எவ்வளவு நன்றாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் இந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லை. ஜானகி அம்மையார் சம்பந்தம் இந்த கட்சிக்கு. ஏனால் புரட்சி தலைவருடைய மனைவி. நீ எந்த தொடர்பு உள்ளவர் இந்த கட்சிக்கு? ஒண்ட பிடாடி ஊர் பிடாரியை விரட்டியதை போல இன்றைக்கு தினகரன் திடீரென்று இந்த கட்சியிலே இந்த கட்சி எந்த கட்சி என்று நான் சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது. இந்த கட்சி என் கட்சி என்று சொல்ல வரகூர் அருணாச்சலம் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த கட்சி என் கட்சி என்று சொல்வதற்கு வெங்கடேஷ் பாபுக்கு உரிமை இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்களுக்கு என்ன உரிமை? சசிகலாவுக்கு கல்யாணமானதே கருணாநிதி தலைமையில் தான். இது தெரியுமா உங்களுக்கு? நடராஜனுக்கும் சசிகலாவுக்கும் திருமணம் நடத்தியது கருணாநிதி. அவர்கள் அந்த பாணியிலே வந்தவர்கள். ஏதோ ஒரு விபத்து காரணமாக உள்ளே வந்து இந்த கட்சியை ஒரே நாளிலே ஹைஜாக், இந்த விமானத்தை கடத்தி செல்வார்கள் தீவிரவாதிகள். அதே போல
இந்த கட்சி அப்படியே ஒரே நாளில் தினகரன் தூக்கிட்டு போயிட்டு ஆட்சி அடைஞ்சவன்னு பார்த்தா அப்பா விடுவாங்களாடா நீ இந்த வரைக்கும் இது இப்படி கத்திக்கிட்டே தான் இருக்கணும். 90% என்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இரு. உனக்கு மேலே என்ன வழக்கு இல்லை தினகரன் மேலே பரா வழக்கு இருக்குது. 28 கோடி ரூபாய் அவர் மேலே ஃபைன் போட்டுக்கிறாங்கங்க. 28 கோடி ரூபாய். 1000 ரூபாய் ஃபைன் போட்டாலே P1 ஸ்டேஷனில் 3 தடவை பண்ணால் குண்டா செக்டில் போடுறான். 28 கோடி ரூபாய் அப்படி போனாந்தாலும் எந்த எத்தனை வருஷம் ஜெயில் போவோம் நீங்களே கணக்கு போடுவோம். அந்த கேஸு எந்த கேஸு ஊர் கேஸு உள்ள கேஸு லண்டன் கேஸு அந்த கேஸு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ கேஸை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை என் கட்சி எந்த தியாக செம்மணி எனக்கு பிடிக்காததே அதுதான். அந்த போஸ்டரை பார்த்தேன். தியாக திருவுருவு சசிகலான்றாங்க. தலையில் அடிச்சுக்கணும். இதுதான் நம்ம தலைவிதிரா இந்த கட்சியில். நம்மளாம் தலைவிதி. கட்சியை காப்பாற்றுறதுக்கு இந்த ஏற்றுத்தான் ஆகணும். ஆக இந்த மாதிரியான துரோகிகளை இந்த கட்சி பார்த்து இன்றைக்கி நாமெல்லாம் அப்பொழுது கூட ஜானகி அம்மாள் இருக்கும்போது கூட நாம் ஆட்சியை பறிபோய்விட்டோம். 88 ஆட்சி பறிபோய்விட்டது. நன்றாக நினைத்து பாருங்கள், பறிபோய்விட்டது. 89 திமுக காரணம் தான். ஆனால் இப்பொழுது அம்மா அவர்கள் டிசம்பர் 5 மரணம் அடைந்தாலும் கூட ஆட்சியை விட்டு அகலாமல் அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கிறது என்பதே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் சக்தி. இன்றைக்கு OPS EPS அவர்களின் மகானுபாவான நடவடிக்கைகள், கழக தளபதிகளின் அயராத உழைப்பு இன்றைக்கு ஆட்சி கலையாமல் இருக்கிறது. அப்பொழுதாவது கவிழ்ந்தது, இப்பொழுது கவிழவில்லை, இன்றைக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆட்சியை விட்டு பேசுகிறார்கள். ஒன்றை மட்டும் சுருக்கமாக நினைத்து கொள்ளுங்கள். இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுகவை எதிர்த்து சென்றவர்கள் எவன் உறுப்பிட்டு இருக்கிறான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருவர் சொல்லுங்கள். திமுகவை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்தது 28 வருடம் ஆண்டு வருகிறோம். 7 தடவை அரசு கட்சியை ஆட்சியை பிடித்திருக்கிறோம். திமுகவில் வந்தது அண்ணா திமுகவிலிருந்து பிரிந்து சென்று எவன் இந்த கட்சியை எதிர்த்து நின்று சமாளித்து நின்று இந்த நிரூபித்து காட்டியிருக்கிறான்? எவன் ஆட்சிக்கு வந்திருக்கிறான்? முடியவே முடியாது. தலைவர் இருக்கிறபோதே நமது கழகம் ஒன்று STS வச்சார். தலைவர் இருக்கும்போது STS அவர் போய் ஒரு வழியாக போய் செத்தே போயிட்டார். 4 பேருக்கு நன்றின்னு தலைவர் சொல்லுவார். 4 பேர் கூட அவர் தூக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. திருநாவுக்கரசு மாப்பிள்ளை அவர் ஜோரா அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்படியே அவருக்கு அந்த கட்சியில் போய் சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியில் BJP கிட்ட போய் இப்போ போய் காங்கிரஸில் போய் அங்கே EVK இளங்கோவங்கிட்ட நல்ல குத்து வாங்கினேங்கிறார். இந்த கட்சியை விட்டு கண்ணப்பன் போனார். நம்ம கட்சியில் தான் இருக்கிறார். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மக்கள் திமுக என்னமோ ஆரம்பித்து அவர் ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு கட்சியில் திமுகவிலையும் போயிட்டு கட்சியில் இங்கே வந்து இருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் கட்சியை உடச்சி போய் 4 கட்சின்னு ஒன்று வந்தது. நம்ம அரங்கநாயகம் அவங்கெல்லாம் ஒருத்த கட்சி வந்தது. இப்படி எல்லாரும் போய் திரும்ப போன இடத்துக்கே வந்த மச்சான் அன்றா மாதிரி திருமண மச்சானுங்க தான் நம்ம கட்சியில் உண்டே தவிர இந்த கட்சியை வென்றது இங்கிருந்து துரோகம் செய்து சென்றவர்கள் வென்றதாக சரித்திரமே இல்லை. தினகரா நீ கூட சரிதான். இதே நிலைமை பாருங்கள். ஒரு நாளைக்கு தூக்கு மாட்டிக்கொண்டு சாகிறார்களா இல்லையான்னு பாருங்கள். அந்த குடும்பத்தில் இன்னும் 10 பேர். இந்த கட்சி அப்பேற்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் சொந்த பணத்தில் 72ஆம் ஆண்டு விலகிய போது எத்தனை இன்னல்கள் விளைவித்தார்கள். அத்தனை உலக சுற்றும் வாலிபன் படத்தை ஓட விட்டார்களா? எத்தனை போராட்டங்கள் நடத்தினார்கள். சொந்த பணத்தில் யாரிடமும் அண்டாமல் இந்த கட்சியை வளர்த்த புரட்சி தலைவர் அவர்கள். அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் யாரும் சொந்தம் பந்தம் என்றும் பார்க்காமல், இரவு பகல் என்றும் பார்க்காமல் அவர்கள் மேல் வழக்குகளை போட்டு அந்த வழக்குகளை அடிக்க வேண்டும், ஒடித்து நுகர வேண்டும் என்று கூட நினைத்து பார்க்காமல் இந்த ஆட்சியை நடத்தி இந்த எல்லா துன்பங்களை கடந்து இன்றைக்கு போகாத வயதிலே, இந்த சின்ன வயதிலே அம்மா அவர்கள் மேலுலகம் சென்று விட்டார் என்றால் அப்பேற்பட்ட இயக்கம் இன்றைக்கு உன்னால் அழிந்து விடுமா?